வணக்கம் குழந்தைகளே, மற்றொரு அற்புதமான சாகசத்திற்கு தயாரா? இன்று மகிழ்ச்சியான சிறுவனான ரோகனையும் அவனது விளையாட்டுத்தனமான நாய்க்குட்டியான பட்டியும் ஆச்சரியங்கள், பேசும் விலங்குகள் மற்றும் மகிழ்ச்சியைப் பற்றிய ரகசியம் நிறைந்த மாயாஜால காடுகளுக்குள் ஆழமாக செல்ல இருக்கிறார்கள். அனைவரையும் மகிழ்விக்கும் மந்திரத்தை வெளிக்கொணர்வார்களா? கண்டுபிடிப்போம். ஒரு அழகான காலை, ரோகன் தனது செல்ல நாய் புட்டியுடன் காடு வழியாக சாகசம் செய்யப் போனான். திடீரென புட்டி ஒரு ஜொலிக்கும் மரத்தை நோக்கி குரைத்தது. குட்டி, இதை பார்த்தாயா? இந்த மரம் ஜொலிக்கிறதே. ஊஃப் ஊஃப். ஒருவேளை அது மந்திர மரமாக இருக்கலாம். வணக்கம் சிறுவனே மற்றும் புட்டியே. இது உணர்ச்சிகளின் காடு, ஆனால் சில சிக்கல்கள் உண்டு. நீங்கள் எங்களுக்கு உதவ முடியுமா? ஜொலிக்கும் மரம் கூறியது. காடின் மந்திர சக்தி குறைந்துவிட்டது, ஏனெனில் விலங்குகள் மகிழ்ச்சியை மறந்துவிட்டனர். அட, இதெல்லாம் எப்படி? விலங்குகள் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை? அவர்கள் தங்களுக்குள் மகிழ்ச்சியை பகிர மறந்துவிட்டனர். அது மிகுந்த சோகம். நாமே உதவுவோம், ரோகன். நிச்சயமாக. விலங்குகளிடம் பேசி அவர்களை மகிழ்ச்சியாக மாற்றுவோம். ரோகன் மற்றும் புட்டி முதல் முறை ஒரு கோபமான கரடியின் குகைக்கு சென்றனர். அந்த கரடி தனிமையில் இருந்ததால் மிகுந்த கவலையுடன் இருந்தான். யாரும் என் நண்பனாக இருக்க விரும்பவில்லை. நான் மிகவும் பெரியவன் மற்றும் விகாரமானவன். அது உண்மையல்ல. பெரியவனாக இருப்பதன் அர்த்தம் உனக்கு அன்பு நிறைந்த பெரிய இதயம் இருக்கிறது என்று அர்த்தம். ஊஃப். நீ சக்தி வாய்ந்த பாதுகாவலனாக இருக்கலாம். சரி, அது உண்மைதான். இனிமேல் நான் நட்பாக இருக்க முயற்சிப்பேன். அடுத்ததாக அவர்கள் ஒரு மரத்தில் அமைதியாக இருக்கும் பறவைகளை பார்த்தார்கள். அவை ஒன்றாக பாடுவது மறந்து தனிமையில் இருந்து வந்தன. நாங்கள் பாடுவதை எல்லாம் மறந்துவிட்டோம். நீங்கள் எல்லாம் சேர்ந்து பாடவும். நான் தாளம் குத்துவேன். குட்டி ரிதம் கொடுப்பான். ஊஃப் ஊஃப். இசையை உருவாக்குவோம். நாங்கள் இனிமேல் ஒருவருடன் இணைந்து பாடுவோம். விலங்குகள் மகிழ்ச்சியாகும் போது ஜொலிக்கும் மரத்தின் மந்திர சக்தி மீண்டும் பரவியது. விலங்குகள் ரோகன் மற்றும் புட்டியை கொண்டாட ஒரு திருவிழா ஏற்பாடு செய்தனர். நன்றி, ரோகன் மற்றும் புட்டி. நீங்கள் மகிழ்ச்சியை மீண்டும் கொண்டு வந்தீர்கள். இப்போது எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைத்துவிட்டனர். நாங்கள் இனிமேல் ஒருவருடன் இணைந்து பாடுவோம். மகிழ்ச்சியை பகிர்ந்தால் அது மேலும் வளரும். இதை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்க. மகிழ்ச்சியை பகிர்ந்தால் அது மேலும் வளரும். மற்றவர்களை மகிழ்ச்சியாக்கும் போது நாமும் மகிழ்ச்சியுடன் வாழலாம். இது மகிழ்ச்சியின் மாயம் குழந்தைகளே. ரோகன் மற்றும் புட்டி நம்மை மகிழ்ச்சியை பகிர்வதன் முக்கியத்துவம் கற்றுத்தந்தனர். நீங்கள் இந்த கதையை பார்த்து மகிழ்ந்திருந்தால் தயவுசெய்து எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த கதைகளை தவறாமல் பார்க்க பெல் பட்டனை அழுத்துங்க. பலர் எங்கள் வீடியோக்களை பார்த்து மகிழ்கிறார்கள், ஆனால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்கிறார்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு புதிய கதைகள் சொல்ல உதவும். நன்றி.